இதுதாங்க அன்பேக்கிங் வீடியோ பாருங்க. ஹலோ, ஹாய் மக்களே, வெல்கம் டு சிஞ்சன் vlogs. ஒரு 3 மாசமா நம்ம ஒரு வீடியோவும் போடல, ஒரு பிரேக் எடுத்துட்டு இப்போ திருப்பி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஆரம்பமே அட்டகாசமாக இருக்கணும்னு DJI Osmo Pocket 4 கேமரா வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த vlogging கேமரா வாங்கினது. அன்பாக்சிங் வீடியோ தான் இது, வாங்க பார்க்கலாம். நான் வாங்கியிருக்கிறது லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஆஸ்மோ பாக்கெட் 4. இதில் ஸ்டாண்டர்ட் காம்போவும் இருக்குது, கிரியேட்டர் காம்போவும் இருக்குது. நான் கிரியேட்டர் காம்போ தான் வாங்கியிருக்கேன். பாக்ஸே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இந்த பாக்ஸுக்கு பின்னாடி போட்டிருக்க ஐட்டம்ஸ்லாம் கிரியேட்டர் காம்போவில் எக்ஸ்ட்ராவாக வரும். இது மோஸ்ட்லி ட்ராவல் vlogging பண்ணுறவங்க, டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் 70,000 போகுது இப்போ அஃபிஷியல் வெப்சைட்டில். நான் அயர்லாண்டில் 640 யூரோஸுக்கு வாங்கினேன். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அவ்வளோத்துக்கு இல்லை, ரெண்டு கண்ட்ரிலையும் ஒரே ப்ரைஸ் தான். ஓகே, சும்மா தான் பியுது, அப்படியே பிச்சிடலாம். ஓகேங்க, பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாமா? நமக்கு சின்ன வயசுலேருந்தே கேமரான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இந்த மாதிரி vlogging கேமரா இப்போ தான் வாங்குகிறோம். எடுத்தோடனே ஒரு பவுச் வந்திருக்கு, அதுலேயே ஆஸ்மோன்னு பிராண்ட் நேமோட ஒரு பவுச். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பவுச் வந்திருக்கு. ஸோ இதில் தான் நம்மளோட மெயின் கேமரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேனுவல், அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பேக்கில் ஒரு சின்ன பவுச்சில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் பவுச், இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நல்ல குவாலிட்டியான பவுச் தான், இப்போ நல்லா இருக்கும். ரொம்ப போர்ட்டபிள், நம்ம எங்கே போகிறதாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அது மாதிரியே பவுச்சோட வந்திருக்கு. ஸோ இந்த பவுச்சுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதான் கேமரான்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கோட இங்கே தான் நம்ம பிடிச்சி எடுக்கிற ஸ்டிக்கு, கிம்பல்னு சொல்லுவாங்கல்ல, நான் இது. ஸோ இப்படி பிடிச்சிட்டு இது எப்படி என்னன்னுலாம் தெரில, ஃபஸ்ட் தடவை உடச்சிடக்கூடாது. ஓகே, இதுதான் கேமரா, ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை எடுத்து இப்படி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் வின் ஸ்க்ரீன். இது மைக்கில் மேலே போடுவாங்க நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக. அதே மாதிரி இன்னொன்றும் இருக்குது, ஒன்று பிளாக் ஒன்று கிரே வந்திருக்கு. இது லைட்டு. ஓகே, நைட் நேரத்தில் எடுக்கிறதுக்காக லைட்டு. இதுதான் நம்மளை மைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மைக் வந்திருக்கு. அதுக்கடுத்து நிறைய ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. என்னென்ன எது எதுக்கு யூஸ்ன்னு கூட நமக்கு தெரியல இன்னும். இது சார்ஜர்னு நினைக்கிறேன், பேட்ரி சார்ஜர். ஆமாங்க, இது பேட்ரி, கண்டிப்பாக இது பேட்ரியாக தான் இருக்கும். இப்படி போட்டு நம்ம தேவைப்படும் போது சார்ஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரைபாட் மாதிரியே வந்திருக்கு. நம்ம உள்ள வீட்டுக்குள்ளேயே இல்லாட்டி எங்கேயாவது ஸ்டாண்ட் மாதிரி நிற்க வச்சுட்டு எடுக்கிறதுக்கு ட்ரைபாட் மாதிரியே வந்திருக்கு. ஸோ அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னதாக ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நம்ம ஃபிஷ் டேங்க் வீடியோஸ்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்ன வந்திருக்கு? லென்ஸ், இது வயர். ஓகே, இது ஒரு சேஃப்டி வயர் மாதிரி. ஸோ அதுவும் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான் பேக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வயர், எத்தனை வயர் கொடுத்துருக்கான்? 2 வயர் கொடுத்துருக்கான். இது இருக்குன்னு பார்க்கணும். பேக்கில் அவ்வளோதாங்க இருக்குது, இந்த பவுச்சில் அவ்வளோதான் இருக்குது. இந்த பவுச் எதுக்குன்னு பார்ப்போம். சும்மா தான் இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பவுச், இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு இதுலேயும் இருக்குது. நமக்கு தேவையானது இது. இதை வச்சு நம்ம இதெல்லாம் அசெம்பிள் பண்ணிடலாம். கிரியேட்டர் காம்போவில் இவ்வளோதாங்க வந்திருக்கு.
மேக்னெட் மாதிரி இருக்கு. ஓகே, இதான் மைக்கு. ஓகே, மைக்கை ஓகே மேக்னெட் மாதிரி இருக்கு பாரு. இதை வந்து ட்ரெஸ் உள்ளே வச்சுட்டு இது ட்ரெஸ் வெளில வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா மைக் ரெடி ஆயிரும். ஸோ இதெல்லாம் மைக்கோட இது வந்து ஃபில் லைட்டு தேவைப்படுற நேரத்தில் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் மெயின் கேமரா. பவுச் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் பவுச் தான், பேக்கில் வச்சு கொண்டு போகலாம், கேரி பவுச் மாதிரி. ஆனால் இன்னும் கொஞ்சம் ரிஜிடாக இருந்திருக்கலாம், பாக்ஸ் மாதிரி இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருந்திருக்கும் நம்ம கேமராவுக்கு. ஸோ இதான் நம்ம வாங்கின கேமரா மாதிரியே இல்லை, vlogging கேமரா. ஸோ இதை மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பிஃபோர் யூஸ். ஓகே, இங்கே இருக்குது ரெக்கார்டிங் பட்டன். இதுதான் ஸ்க்ரீன் போல. ஆன் பண்ணி பார்ப்போம். இது ஜாய்ஸ்டிக் மாதிரி மூவ்மெண்ட்டுக்கு போல். கேமரா வந்து April 16th 2026 ஒரு மாதம் முன்னாடி தான் ரிலீஸே ஆகிருக்கு. ஸ்டிக்கர் வந்திருக்கு. ஸ்டிக்கர் அடுத்து இதுதான் மேனுவல். ஓகே, ஃபஸ்ட்டு டைம் யூசர்ஸுக்கு மேனுவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு எதை ஆன் பண்ணோம் எதை திருக்கி விடணும்னு தெரில. அப்புறம் ஏதாவது தப்பாக அமுத்தி உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது. ஓகே, இது வந்து ஒரு சேஃப்டி கவர் மாதிரி இருந்துச்சு இங்கே இருக்கிறது. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணால் மெதுவாகவே ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிட்டோன்னா இன்னொரு ஸ்டிக்கர் இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிட்டா இதோ இருக்கு பாருங்க, லென்ஸ், கேமரா லென்ஸ் இருக்குது. ஸோ மேலே இருக்கிறத அன்லாக் பண்ணியாச்சு. அடுத்து இந்த இங்கே இருக்குல்ல ஸ்க்ரீனு, அதை இப்படி திறக்க சொன்னோன்னே அதே ஆன் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ ஸ்க்ரீனோட டிஸ்பிளேயை ரிமூவ் பண்ணிடலாம், இங்கே பாக்ஸில் செட் பண்ணிடலாம். ஸோ டிஸ்பிளே வந்துருச்சு, ஆன் ஆகிடுச்சு. நீ கிம்பலும் தானாக இதில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானதே நம்ம மொபைல் வச்சு நம்மளே இது பண்ணிகிட்டு இருப்போம்ல. இதில் நம்ம ஃபேஸ் ட்ராக்கிங் இருக்குது, தானாகவே ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ நம்ம எவ்வளோ தான் ஷேக் பண்ணாலும் அது வந்து ஸ்டெடி வியூ தான் கொடுக்கும். ஸோ அதுக்காக வாங்கினது தான். ஓகே, இதில் செட்டப் பண்ண சொல்லியிருக்கு, அதை பண்ணிடலாம். இந்த ஜூமிங்குக்கு ஆனுக்கு ஜூமிங், ரெக்கார்ட், ஜாய்ஸ்டிக் மாதிரி. ஓகே, டச் ஸ்க்ரீன் தான், QR கோட் காமிக்குது. ஸோ அதை நம்ம ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதாங்க அன்பேக்கிங் வீடியோ பாருங்க. ஹலோ, ரோபாட் மாதிரி தானாகவே ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு இனிமேல் வரப்போகிற வீடியோலாம் தாறுமாறாக இருக்க போது பாருங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி அடுத்த வாரத்துலேருந்து கண்டினியூஸாக நம்மளோட அக்வேரியம் வீடியோஸ், நிறைய ட்ராவல் வீடியோஸ் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஸோ அதெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட கிம்பலோட ஃபர்ஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இப்போதைக்கு நம்ம திறந்தான் காமிச்சிருக்கோம், அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு இந்த டிவைசஸ், இந்த ஆக்சசரிஸ்லாம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னெலாம் பார்த்துட்டு நான் ரிவ்யூ போடுறேன். பை பாய்.